ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவு டு டூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நிறைய மழை பெய்யுது. எப்படி இருக்காங்க பசங்கள்லாம்? ஹாப்பியாக இருக்காங்களா? ஸ்கூல் போகிறாங்கல்ல இப்போது? ஓகே, அவங்களுக்கான ஒரு ரெசிபி, ஹெல்தியான ரெசிபி. இது வின்டரில் நல்லாவே சாப்பிட்லாம். பாருங்கள், இது அசோகா அல்வா. பாசிப்பருப்பும் நெய்யும் சேர்க்கறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை லேசாக வறுத்துக்கலாம். வறுப்படுறதுக்கு முன்னாடியே நாம் பாசிப்பருப்பை லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு அதை நல்லா மசிச்சுக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு கோதுமை மாவு 2 நிமிஷம் நீங்கள் வறுப்பட்டோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய், நம்ம ஒரு 3/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை இது ஒரு 2 நிமிஷம் இந்த பாசிப்பருப்பு, கோதுமை மாவு, நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம மிதமான தீயில் கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம 1 பங்கு பாசிப்பருப்புனா 2 பங்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரையே சேர்த்துட்டு நம்ம கிளறலாம். சர்க்கரை கொஞ்ச நேரத்தில் உருக ஆரம்பிச்சிடும். நீங்கள் உருக ஆரம்பித்தோடனே அந்த பதம் தண்ணி பதமாக ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்போ நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அது தண்ணி விட்டுடும். நான் உடனே நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கிளற ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கெட்டிப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் நீங்கள் கிளறிட்டே இருக்கலாம். இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பச்சை பட்டாணி நம்ம எல்லாருமே சாப்பாட்டில் சேர்த்துக்குவோம் இல்லையா, பீஸ் ரைஸ் அது வலையெல்லாம். அப்போ பீஸை நம்ம வேக வைக்கும்போது ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேர்த்துட்டோன்னா அதோட கலர் மாறாது. கலர்னொன்னே நானும் பாருங்கள் அல்வாவுக்கு கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக கலர் சேர்த்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் சிகப்பு கலர் இல்லாததுனால நான் கொஞ்சமாக மஞ்சள் கலர் சேர்த்துக்கிட்டேன். ஃபுட் கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டேன். குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா நல்ல சிகப்பு கலர் வரும். பாலில் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நல்லாவே கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். நெய் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிடலாம். அட் தி மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு கிளறிட்டே இருக்கும்போது அடியிலேருந்து லேசாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். எல்லாமே திரண்டு வரும், ஒட்டாமல், வானலில் ஒட்டாமல். பாருங்கள், எல்லாமே திரண்டு வருது இல்லையா, இதுதான் உங்களுக்கு சரியான பதம். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இதில் முந்திரி பருப்பை வறுத்து கொட்டியிருக்கோம். நீங்கள் வேணால் வேறு நட்ஸு அது எல்லாமே இதில் மேலே தூவி விட்டுக்கலாம். எல்லாமே நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுக்கலாம். இல்லை நட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் இப்படியே சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். பட் நட்ஸ் எல்லாம் தூணிங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். எங்கேயுமே ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா, இதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதான், ஈஸியான வேலை தான். ஜஸ்ட் 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும். அவ்வளவே உங்களுக்கு சுவையான அசோகா அல்வா ரெடி ஆகிடும். இது பாசிப்பருப்போட வாசனை, நெய் சேர்த்த வாசனை எல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அப்படியே மேலே பாதாம் பிஸ்தாலாம் கொஞ்சம் கட் பண்ணி தூவி விட்டு கொஞ்சம் குங்குமப்பூ அப்படியே லேசாக தூவி விட்டிங்கன்னா அபார ருசியோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு எங்களுக்கு கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க. தேங்க்யூ.